ஏன்னா நிராகரிக்கிறாரு அவர் இதெல்லாம் மசோதா வந்து சில கருத்துக்கள் சொல்லிருக்காங்க. அந்த கருத்துக்களை வந்து சட்டசபையில நிராகரிக்கிறோன்னு முதலமைச்சர் சொல்லிருக்காரு. ஆளுநர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் ஆளுகிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் உறுப்பினர். அவர் எப்பவுமே ஆளுகிற கட்சி, இந்தியாவை ஆளுகிற ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகள் எந்த மாநிலத்தில் அதுக்கு அதிகாரம் இல்லையோ அங்கே அவங்க ஆளுகளை போட்டு எந்த ஒரு நலத்திட்டத்தையும் நிறைவேற்ற விடாமல் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமிக்கப்பட்ட ஒற்றை நபருக்கு இருக்குன்ட்டு எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு சட்டத்தை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பினோம்னா அவர் கையெழுத்து போட்டால் தான் செல்லும்னா இது மக்களாட்சி ஜனநாயகம்னு சொல்லி எங்களை நம்ப சொன்னால் இது நீங்கள் தான் எல்லாரும் பதில் சொல்லணும். இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வருக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது? இது எப்படி மக்களாட்சின்னு எங்களை ஏற்க சொல்கிறீங்க? இப்போ இப்படி தான் ஒன்று அப்படியே கடப்பில் கிடக்கு. இப்போ அவர் சொல்கிறத நம்ம கேட்கலைன்னா இது, நம்ம சொல்கிறத அவங்க கேட்கலைன்னா இப்படி தான் இந்த பிரச்சனை. புதுச்சேரியில் ஒரு நலத்திட்டத்தையும் நிறைவேற்ற விடலை அந்த கிரண்பேடி. உங்களுக்கு தெரியும், எந்த மாநிலத்தில் நீங்கள் ஆளலையோ அங்கே போய் இருந்து அந்த மாநிலத்தில் என்ன எங்கே பார்த்தாலும் இவங்களா ஒரு ஆய்வு செய்கிறேன்னு போகிறது, இவங்களா ஒரு இடத்துக்கு போகிறது, எல்லாத்தையும் இது ஒரு கொடுமை தான். இது கொஞ்ச நாளுக்கு சைத்துக்குங்க சரி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.